ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் 37வது வார கர்ப்பத்தை பற்றி தாங்க கிளியராக பேச போகிறோம். இந்த 37வது வார கர்ப்பம் வந்து எத்தனாவது மாதம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது, இந்த மாதம் வந்து குழந்தை கன்ஃபார்ம் வந்து இந்த வாரத்தில் எவ்வளோ வெயிட் இருக்கணும், உங்கள் உடம்புல என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்கும், நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும், என்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, டெலிவரி பெயின் வந்து எப்போ வர ஸ்டார்ட் ஆகும், ஃபால்ஸ் பெயின் வந்து எப்போ வரும், குழந்தை தலைகீழ திரும்ப, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது எல்லாத்தையும் கிளியராக சொல்ல போகிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கர்ப்பத்தோட இறுதி பிரசவ காலம் நெருங்கிய இந்த வாரத்தில் பிரசவம் குறித்த ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். குழந்தையோட பெரும்பாலான உறுப்புகள் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கும். ஏன்னா 36 வாரங்கள் அப்படின்னா வந்து 9 மாதம் முடிஞ்சிடுச்சு. 37 வாரம் அப்படின்றப்போ 10வது வாரம் வந்து அதாவது 10வது மாதம் வந்து தொடங்கிடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த 10வது மாதம் தொடங்குறப்ப நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். குழந்தையோட பெரும்பாலான உறுப்புகள் எல்லாமே ஃபுல்லாக க்ரோத் ஆகிட்டு இருக்கும். உங்களுடைய குழந்தை வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வெளி உலகத்துக்கு வருவாங்க. அதாவது தருணத்தில் வந்து குழந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உள்ள உறிஞ்சி செய்வாங்க. அதாவது உறிஞ்சிருது அப்படின்னா பாலை உறிஞ்சி குடிப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த உறிஞ்சிறதை பண்ணுவாங்க உள்ளேயே. அப்புறம் வந்து முழுங்குவாங்க. இந்த மாதிரி திறன்களை குழந்தைக்கு ஃபுல்லே வளர்ந்துட்டு இருக்கும். இந்த வாரத்தில் கர்ப்பிணியோட உடலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வளர்ச்சி பற்றியும் கிளியராக பார்க்கலாம். இந்த வாரத்தில் குழந்தையோட நுரையீரல் வந்து முழுமையாக வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கும். குழந்தை வந்து சுமார் 2 கிலோ 800 கிலோகிராம் இடையில கண்டிப்பாக இருப்பாங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒரு குழந்தையோட வெயிட்டுங்க. 2.8 கிலோகிராம், சரிங்களா? அந்த குழந்தை உங்கள் குழந்தை இந்த வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னா வந்து அது நார்மல். இதோட 100 கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, இதோட 100 கிராம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல. அது மட்டும் குழந்தை வந்து தலை முதல் கால் வரை எவ்வளோ நீளம் இருப்பாங்க அப்படின்னா வந்து 19.1 அங்குலம் வந்து நீளம் இருப்பாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றத பார்க்கலாங்க. கால்விர நகங்கள் எல்லாம் குழந்தையோட காலில் நகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக க்ரோத் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த விரா எலும்புகள் எல்லாம் ஃபுல்லாக வளர்ந்துட்டு இருக்கோங்க. பிறந்த குழந்தைக்கு அதிகமாக நகங்கள் இல்லாமல் இருக்கலாம், பட் வந்து கொஞ்சமாக இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு. அப்புறம் வந்து குழந்தை வந்து அந்த பாலூட்டி சுரப்பிகள் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த மார்பகம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட அந்த கருப்பு கலரில் அந்த மார்பக காம்புகள்லாம் சின்னதாக குட்டியாக வளர ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், எல்லாம் உருவாகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நஞ்சுக்குடி என்ன பண்ண ப்ளசண்ட்டாக அழகாக உங்கள் உடம்புல இருக்க உங்களுக்கு எப்படி வயிற்றுக்குள்ளே ப்ளசண்ட்டாக இருக்கோ, குழந்தைக்கு வந்து ப்ளசண்ட்டாக அப்படின்ற நஞ்சுக்குடி ஹார்மோன்கள் வந்து குழந்தைக்கு பாலூட்டி சுரப்புகளில் கொஞ்சமாக லைட்டாக வீங்குற மாதிரி வீங்க தொடங்கும். குழந்தை வந்து பிறந்த பிறகு நேச்சுரல் ஆகிடும், நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாதுங்க. தொப்புள் கொடி குழந்தையோட உடலில் வந்து ஆன்டிபயாட்டிக் பம்ப் அப்படின்னு பம்பு மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பிறப்புக்கு முன்னாடி குழந்தைக்கு வந்து நோய் இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது மூலயமா இதை அவாய்ட் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்னதான் குழந்தையோட நுரையீரல் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கும். குழந்தை பிறந்த உடனே நீங்கள் என்ன அதாவது தாய்ப்பாலை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா டைஜஷன் ஆகும். இந்த 37வது வார கர்ப்பத்தில் உடல் உண்டாகும் அறிகுறிகள்னு பார்க்கலாங்களா? அதாவது கர்ப்பிணிக்கு 37வது வாரத்தில் பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் அதாவது போலி சுருக்கங்கள் அதெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். கருப்பையில் உள்ள தசைகள் வந்து இருக்கப்படுறதால இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 10 மினிட்ஸ்லையும் 20 மினிட்ஸ்க்கும் அடிக்கடி இந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். வலி குறித்து ரொம்ப பெயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னு டாக்டர்கிட்ட ஒரு டைம் கேளுங்க, கிளியராக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்னோட்டிக் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதாவது பனிக்கூட நீர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த டைமில் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இந்த மாதிரி குழந்தையோட வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதால பெரும் பகுதி குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே நிறைய ஸ்பேஸ் பிடிச்சிறதால இந்த வாட்டரோட லெவல் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ இது எல்லாருக்கும் இந்த 37வது வாரத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப கம்மியானது 6க்கு 6 7 போனால் தான் பிரச்சனை. மற்றபடி இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 10 இருந்தால் கூட பிரச்சனையே கிடையாது. நார்மலான ஒரு விஷயம் தான் வாட்டர் லெவல், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 37வது வாரத்தில் கர்ப்பிணிக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? கர்ப்பத்தோட 37வது வாரத்தில் கர்ப்பிணிகளுக்கு முக்கியமான அறிகுறி வந்து நெஞ்செரிச்சலுங்க. நெஞ்செரிச்சல் வந்து குழந்தைக்கு ஸ்பேஸ் வந்து கருப்பை நல்லா விரிவடைஞ்சு குழந்தை வந்து ஃபுல்லாக இருக்கிறதால வயிறுக்கும் பல உறுப்புகளும் வந்து அழுத்துற மாதிரி எதிரெதிராக இருக்கும். ஸோ அழுத்துற மாதிரி புஷ் ஆகும். அதனால் வந்து நெஞ்செரிச்சல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிங் அப்படி கருப்பையோட வாயோட ஓப்பன் வந்து லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கிறதால 37வது வாரத்தில் ஒரு சில பேருக்கு ரத்த புள்ளிகள் இல்லை ரத்தப்போக்கு வரும். இது வந்து பொதுவானதாக, இதை கண்டு பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ரத்தப்போக்கு வந்து இந்த பகுதியில் சில எரிச்சல் இல்லைன்னா சில லைட்டாக நீங்கள் வந்து ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி டைமில் வந்து உருவாகுங்க. இது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து உடலுறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறீங்க. இந்த டைமில் உடல் உறவு வச்சுக்கிறது அவ்வளோ சேஃபான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா பிரசவம் வந்து ரொம்ப நெருங்கிருச்சு இல்லைங்களா? ஸோ ரொம்ப கிட்ட நெருங்கிருச்சுன்றதால குழந்தையும் ஃபுல்லாக க்ரோத் ஆகிடுவாங்க. குழந்தை ஃபுல்லாக ஒரு டைமில் இருக்கிற மாதிரி ஒரு டைமில் இருக்க மாட்டாங்க. மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேறு வேறு பொசிஷனில் விளையாடிட்டுலாம் இருப்பாங்க.
இதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் லெவல் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக பார்த்துக்கும் குழந்தைய எஃபெக்ட் பண்ணாது. இப்போ வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கிறதால நீங்கள் ஒரு வேளை ஒன்றா இருக்கிறப்ப குழந்தைய நல்லா புஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்து குழந்தைக்கு வந்து அது அழுத்தம் கொடுத்து குழந்தைய வந்து காயப்படுத்துங்க. ஒரு வேளை உங்களுக்கு இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா வந்து டாக்டர் இருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இருக்கலாம். மற்றபடி வந்து மோஸ்ட்லி இந்த டைமில் அவாய்ட் பண்ணும். ஏன்னா டெலிவரி வந்து 37 வாரம் ஆரம்பிச்சுட்டு இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கலாம், இன்னும் 2 நாளில் நடக்கலாம், எப்போ நடக்கலாம். ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை இந்த டைமில் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த வயிறு ஃபுல்லாக க்ரோத் ஆகிருக்கிறதால யாராலையுமே இருக்க முடியாது, ரொம்ப அசௌகரியமாக இருக்கும். மோஸ்ட்லி அதுபோல் ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட போகவே போகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த டைமில் வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாருக்குமே சுத்தமாக தூக்கமே இருக்காது. ஏன்னா 37வது வாரன்றப்போ பிரசவ டெலிவரியை பற்றின ஒரு பயம் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து சி செக்ஷன் என்ன ப்ராசஸ் நடக்கும், நார்மல் டெலிவரி என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது ஒரு பயம் வந்துட்டு இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம்லாம் வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு நார்மல் டெலிவரியை பற்றியும் ஆப்ரேஷன் பற்றியும் எதாவது கிளியராக தெரியணும் அப்படின்னா வந்து அதுக்கான வீடியோ கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க்கில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க. தூக்கம் வரல அப்படின்னா வந்து நல்லா ஹாட் வாட்டர் பார்த்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு நல்லா கொஞ்சம் வெதுப்பாக வந்து ஏதாச்சும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஈஸியாக நல்லா சூப்பராக தூங்கலாம். முடிஞ்ச அளவு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் தூங்கலாம் அப்படின்னா வந்து குழந்தைக்கு தாங்க கஷ்டம். மோஸ்ட்லி தூங்குறப்ப மல்லாந்து படுத்து தூங்கக்கூடாது, குப்புற அடிச்சு தூங்கக்கூடாது, ஒரு சைடாக ஒரு கழிச்ச மாதிரி தூங்கணும். அப்படி தூங்கி இந்த பக்கம் எழுந்து சேஞ்ச் ஆக போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்து பத்திரமா எழுந்துக்கணும். ஸோ அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதனால வந்து தூக்கம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நைட் டைமில் வந்து கொஞ்சம் அந்த வாட்டர் பிடிக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. ஸோ ஓகே, இந்த 37வது வாரத்தில் கர்ப்பிணிகளுக்கு பிரசவ வலி எந்த வாரத்தில் வரும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? 37வது வாரத்துலையும் இந்த பிரச்சனை வரும். இல்லை அந்த சுருக்கங்கள் வந்து 37வது வாரத்துக்கு முன்னாடியே வரும். பட் வந்து அது வந்து பொய் வலியாக இருக்கலாம். வலி தற்காலிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்த பிறகு சரியாயிடுச்சு அப்படின்னா அது வந்து வலி நீனோட பொய் வலியாக இருந்துச்சு அப்படின்னா, வலி தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரசவ வலி. சரிங்களா? ஆம்னியோட்டிக் வாட்டர் வந்து வெளியேறது, நெக்ஸ்ட் வந்து தண்ணீரோட அளவு பொறுத்து தண்ணீர் வெளியேறும் நிலை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து பனிக்குடம் லீக் ஆகுது, நீங்கள் ஒரு வழி கண்டுபிடிச்சி அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருப்பை வாய் இருக்கு இல்லைங்களா, அதோட வழியில் இருந்து அம்னோட்டிக் திரவம் வந்து லைட்டாக வெளியேற ஸ்டார்ட் ஆகும். இந்த மரத்துலேருந்து அது ஒரு சில பேருக்கு சொட்டு வெளியாகும், ஒரு சில பேருக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே வெளியே வந்து டப்புன்னு உடையும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நம்ம தான் ரொம்ப சேஃபாக இருந்துக்கணும். கருப்பை வாய் சளி வந்து குழந்தைய வந்து பேக்ஷாக் இதெல்லாம் தொற்றுநோய் இல்லைருந்து பாதுகாக்கும். அதனால வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ப்ளஸ் இது வந்து இந்த மாதிரி பனிக்குடம் இது வந்து வெளியேறின அப்புறம் வந்து 12 hours 12 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு பிரசவ வலி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கருப்பை வாயிலேருந்து ஒரு மாதிரி சளி போன்ற ஒரு திரவம் வந்துச்சு அப்படின்னா வந்து அந்த திரவம் வந்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து பிரசவ வலி வந்து உண்டாகிடும். இது முக்கியமான ஒரு அறிகுறிங்க. ஸோ 37வது வாரத்தில் உங்கள் வயிறு மற்றும் தொப்பையோட அளவு எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாங்க. குழந்தை வந்து பிரசவத்திற்கான தயாரிப்பில் இடுப்பு பகுதிக்கு இறங்கும்போது அடிவயிறு பெருசாக இருக்கும். இந்த வாரத்தில் ஸ்கேன் பரிசோதனை சின்ன பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தை வந்து செவாலிக், அதாவது தலைகீழான பொசிஷனுக்கு திரும்பிட்டு இருப்பாங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் ரேட் வந்து நல்லா இந்த டைமில் கிளியராக கண்டுபிடிக்கலாம், குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு. அது மட்டும் இல்லாமல் கருப்பையோட நிலை வந்து குழந்தைக்கு பிற வளர்ச்சிகளை நேரத்துக்கு, அதாவது கருப்பை வந்து இந்த டைமில் வந்து நல்ல ஒரு க்ரோத் ஆகிட்டு இருக்கும் குழந்தை வந்து வெளியே வந்து அனுப்புறதுக்காக. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடாது கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த டைமில் சுத்தமாக நம்மளால சாப்பிடவே முடியாது. அந்த பட்சத்துலேருந்து என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடாதுன்னு கிளியராக சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 37வது வாரத்தில் நுழையிறப்போ 3 விஷயங்கள் நீங்கள் அடிப்படையாக கிளியராக எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா வந்து முதல்ல கர்ப்பகாலம் முழுவதுமாக நீங்கள் வந்து ஆமணக்கு எண்ணெய், அப்புறம் வந்து நல்லா காரமான உணவு, அப்புறம் ராஸ்பெரி உணவு, அப்புறம் வந்து பார்பனஸ் இந்த மாதிரி எண்ணெய்லாம் இருக்கு இல்லைங்களா, இதில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லது. சரிங்களா? கொஞ்சம் காரம் கொஞ்சம் எண்ணெய்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது இந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து உங்களால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது இல்லைங்களா? ஸோ பாட்டாக பிரித்து சாப்பிடணும். பாட்டாக பிரித்து எப்படி சாப்பிட முடியாது, ஒரே வேலை வந்து ஒரே எல்லா ஃபுட்டையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து வயிறு பெருசாக இருக்கிறதால ஒரு மாதிரி உபசம் ஆகிட்டு உங்களால் வந்து முடியாமல் போயிடும். அப்புறம் வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து காலை முதல் மாலை வரை நான் இப்போ சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ காலையில் வந்து எழுந்த உடனே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், காலையில் எழுந்த உடனே பாதாம் 2 சாப்பிட்டுக்கோங்க, வால்நட்ஸ் 2 சாப்பிட்டுக்கோங்க, நான் அத்திப்பழம் 2 சாப்பிட்டுக்கோங்க, இதோட நிறுத்திக்கோங்க. ஒரு 7 o'clock ஒரு 8 o'clock மேலே வந்து கொஞ்சம் வந்து பால் குடிச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு 9 o'clock ஒரு 10 o'clock மேலே நீங்கள் அடிக்கடிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட டைஜஷன் ஆகாது. அதனால ஒரு 10 o'clock மேலே ஒரு 2 இட்லி, நான் இப்படி சொல்கிறது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஒரு 9 o'clock ஒரு 9:30 மேலே ஒரு 2 இட்லி சாப்பிட்டுக்கோங்க, ஒரு 3 இட்லி சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1 o'clock மேலே இன்னும் 2 இட்லி சாப்பிட்டுக்கோங்க. ஒரு 12 o'clock ஆச்சுன்னா ஒரு பச்சை பயிறு, ஒரு சுண்டல், அது மாதிரி எதனா காராமணி எதனா அவிச்சு சாப்பிட்றது, இது மாதிரி எதனா ஒரு பொருள் வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது, இல்லை அதனால் நீராகாரங்கள் ஏதாச்சும் ஜூஸ் எதனா குடிக்கிறது மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே,
ஓகே 1 o'clock வந்து மதிய உணவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து இந்த டைமில் அதிகமாக சேர்த்துக்கினீங்க அப்படின்னா வந்து சுகப்பிரசவமாகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் வந்து ஒரு 3 அவ்வளோதான். இது மாதிரி எல்லாமே ஒரு கை சோறு நிறைய கீரை, ஒரு கை சோறு நிறைய கூட்டு, இது மாதிரி தான் எடுத்துக்கோங்க. நிறையலாம் எடுத்துக்கூடாது சாதம்லாம். நெக்ஸ்ட் ஒரு 3 o'clock ஆன உடனே மற்றபடி ஜூஸ் குடிக்கலாம், ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், இல்லை ஒரு பச்சை பயிர் வந்து அவிச்சு சாப்பிட்லாம், முளைக்கட்டி சாப்பிட்லாம். ஒரு 4 o'clock ஆச்சுங்களா, ஒரு 3 o'clock 4 o'clock கொஞ்சம் ஒரு படுத்து எழுந்துக்கோங்க. ஒரு 4 o'clock ஒரு 5 o'clock ஆச்சுன்னா திரும்பியும் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் சாப்பிடுங்க. 6 o'clock ஆச்சு அப்படின்னா வந்து மேலே வந்து வாக்கிங் போங்க. வாக்கிங் போயிட்டு வந்து ஹாட் வாட்டர் வாத்து வந்து நல்லா பண்ணிவிட்டு ஒரு 7 o'clock 7:30 மேலே நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 8 o'clock வரையும் 8:30 வரையும் வாக்கிங் போயிட்டு 10 o'clock இல்லை ஒரு 9:30 பெட்டில் போய் படுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த ப்ரொசீஜர் வந்து 37வது வாரத்துலேருந்து நீங்கள் 1 by 1 ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து குழந்தை பயங்கர ஆரோக்கியமாக இருப்பாங்க. உங்களுக்கு நெஞ்செரிச்சலோ மலச்சிக்கல் ப்ராப்ளமோ டைஜஷன் ஆகல, புளியாப்பம் வருது, வயிறு மந்தமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இந்த ப்ரெக்னன்சி டைமில் வரும்ல, இது எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ காலையிலேருந்து ஒரு 6 மணி வரையும் நல்லா தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டே இருங்க. உங்களுக்கு தண்ணி தாக எடுக்கலாம் கூட வாட்டர் வந்து இன்டேக் எடுத்துகிட்டே இருங்க. இளநீர் குடிங்க, வாட்டர் குடிங்க, ஜூஸ் குடிங்க. பட் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. எலுமிச்சை பழ ஜூஸில் இந்த டைமில் அவ்வளோ அவாய்ட் பண்ணிடுங்க, தேவையில்லை. மற்றபடி எல்லாத்தையும் நிறைய குடிச்சிட்டே இருங்க. ஒரு 6 o'clock ஆச்சு அப்படின்னா வந்து ரொம்ப தாகம் அப்படின்னா மட்டுமே ஒரு 2 மூடி 3 மூடி மட்டும் குடிங்க. மற்றபடி வந்து ரொம்ப குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பகல் முள்ள குடிச்ச தண்ணி வந்து குழந்தைய பார்த்துக்கும். நைட்டில் வந்து நிறைய தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுறது, நைட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி 37வது வாரத்தில் நீங்கள் இருக்கிறப்போ ரொம்ப ஃபோன் நோண்டுறது, ரொம்ப லேப்டாப் பார்க்குறது, ஸோ தேவையில்லாத விஷயங்களில் படிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் படிக்க போனவே படுத்து தூங்குற மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் குழந்தைக்கு என்னென்ன பொருள்லாம் ரெடி பண்ண முதல்ல இந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும், குழந்தைக்கு என்னென்ன பொருள் வாங்கணும், குழந்தைக்கு பெட் வாங்கணும், குழந்தையோட ஹகிஸ் என்ன வாங்கலாம், குழந்தைக்கு டைப்பர்ஸ் என்ன வாங்கலாம், கிளாத் டைப்பர் வாங்கலாமா, இந்த மாதிரி 1 by 1 விஷயங்களை எல்லாத்தையுமே கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கினே குழந்தைக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதை தவிர்த்து வந்து டைமில் வந்து ஒரு நாளைக்கே வந்து ஒரு முட்டை சாப்பிடுங்க. ஒரு 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு மீன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு அவ்வளோ எடுத்துக்காதீங்க. பருப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து சீக்கிரம் வந்து செரிக்காது. ஸோ வந்து கொஞ்சம் ரசம் சாதம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கீரை சாதம் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமில் கொஞ்சம் தயிர் சாதம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பிரிஞ்சி சாப்பிட்றது அது மாதிரிலாம் அந்த டைமில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி வந்து கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சம் ஒரு கை சாதம் போட்டு கொஞ்சம் முட்டைலாம் அடிச்சு ஊற்றி அது மாதிரி உங்களுக்குலாம் எப்படி பிடிக்குது அது மாதிரி வெரைட்டியாக சாப்பிடுங்க. புரியுதுங்களா? இந்த குழம்புல தான் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த டைமில் வந்து மட்டன்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைஜஷன் ஆகாது. ஸோ அதனால் வந்து சூப் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, மட்டன் நல்லா விசில் விட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதை எடுத்துக்கோங்க. அந்த டைமில் முடிஞ்சுது அப்படின்னா விட்டு ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கோங்க, ஆட்டுக்கால் குழம்பு சாப்பிடுங்க, ஆட்டு தலைக்கறி சாப்பிடுங்க. மட்டன் சாப்பிட்றவங்களா இருந்து சிக்கன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த டைமில் சிக்கன் சாப்பிட்றவங்களும் சிக்கன் சாப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பொய்யான வழியில் வரும்னு சொல்லியிருக்கீங்களா, ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் ஏறுறது, அப்புறம் வந்து ஹெவியான வெயிட் தூக்குறது, அப்புறம் வந்து ஹெவியான ஒர்க் பண்ணுறது, நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்காக அதெல்லாம் அந்த டைமில் வந்து அவாய்ட் பண்ணாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாத வேலைகள். ஏன்னா 37 வாரம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேலைகளே நீங்கள் போதுங்க உங்களோட நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா வந்து அது உங்கள் உடம்பை காயப்படுத்தி உங்களையும் காயப்படுத்தும். ஸோ முடிஞ்சளவு வந்து 37 வாரத்தில் டெலிவரி வரையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்சளவு வந்து உட்காருங்க, புக்ஸ் படிங்க, சாங்ஸ் கேளுங்க. ரொம்ப வேலையில் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? கண்டிப்பாக எப்படின்னா நார்மல் டெலிவரி ஆகும், அதில் மட்டும் உறுதியாக இருங்க. மற்றபடி ஒரு சில கஷாயங்கள்லாம் குடிங்க. நான் வந்து எல்லா மாதத்துக்கு குடிக்க வேண்டிய ஒரே ஒரு எல்லாம் வந்து நிறைய கஷாயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வந்து ஒரே கஷாயம் தான் வந்து எங்கள் சைடில் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரே கஷாயம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க அந்த கஷாயத்தை பார்த்து லிங்க் இல்லைங்க கண்டிப்பாக கீழே கொடுக்குறேன். மற்றபடி எதுவுமே இல்லை, கை கால்லாம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் என்னென்ன பண்ணுன்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வயிறு வந்து அதிகமாக வலிச்சிச்சு அப்படின்னா வயிறு வலியை குறைக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு பசு இருக்குது, அது குடிச்சா சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே போய் டாக்டர் பார்த்துணும். ஏன்னா குழந்தை வந்து முழுமையாக வளர்ச்சி அடைந்த ஒரு வாரம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் சரியாக வெயிட் அதிகமாக இருக்கிற பொருள் தூங்குனீங்கன்னா அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கர்ப்பை வந்து ஓப்பன் ஆகிட்டு குழந்தை வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஹெவி ஒர்க்லாம் பண்ணக்கூடாது, டைட்டன் ட்ரெஸ் போடக்கூடாது, ஹை ஹீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது, ஃப்ளாட்டான செப்பல்ஸாக யூஸ் பண்ண நல்லா நிறைய கூட்டமான இருக்க இடத்துக்குலாம் போகக்கூடாது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று கிருமிகள்லாம் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இந்த டைமில் ஃபீவர் வந்துட்டால் ரொம்ப கஷ்டம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு இந்த டைமில் ஃபீவர் வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை பிரசவம் வந்து ரொம்ப கஷ்டம் முடிஞ்சுது. ஜன்னிலாம் வந்துட்டு குழந்தைய பார்க்கறதுக்கே அவங்க வந்து ஒரு மாதம் கழிச்சு தான் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ வந்து அசால்ட்டாக இருக்காதீங்க, ரொம்ப சேஃபாக இருங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. கடைசியாக வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சியோட அடிப்படையில் வேகமாக இதில் இருக்கிறதால நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, ரொம்ப கால்சியம் எடுக்கிற பொருட்களை எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் 1 by 1 கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க குழந்தை வந்து பயங்கர ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருப்பாங்க.
நான் 37வது வாரத்தை பற்றி கிளியராக சொல்லிட்டேன். ஒரு சில பேருக்கு இந்த வாரத்தில் வந்து குழந்தை தலை திரும்பல அப்படின்னா வந்து என்ன விஷயங்கள் பண்ண தலை திரும்புன்றதுக்கான வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். கர்ப்பவை ஓப்பன் ஆகலனா அதுக்கான வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பிரசவ வலி வரணும் அப்படின்னா வந்து அதுக்கான வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கஷாயம் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே வந்து அந்த வீடியோ லிங்க் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கான வீடியோஸ் வந்து நீங்களே சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக கிளியராக இருக்குங்க. அந்த டைமில் வந்து லாங் டிரைவில் பண்ணக்கூடாது. ஸ்கூட்டியில் போகிறது, பைக்கில் போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி இந்த ஆட்டோ, கார் இது மாதிரி சேஃபான வெஹிக்கில் தான் போகணும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோன்றது கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.